வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா உளுந்த கஞ்சி. இந்த உளுந்த கஞ்சி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லையும் ஈவினிங் டைம்லையும் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு அருமையான ரெசிபி தான் இந்த உளுந்த கஞ்சி. இதோட தட்டை, அதுவும் பர்டிகுலர் ரேஷன் கடையில் வாங்குகிற அரிசியை வச்சு எப்படி க்ளீன் பண்ணி நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த உளுந்த கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாம். உளுந்த கஞ்சிக்கு தேவையான பொருட்கள்: உளுத்தம்பருப்பு 250 கிராம், பனவெல்லம் 300 கிராம், தேங்காய் பால் 1 கப்பு, ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், திருவிய தேங்காய் 6லேருந்து 8 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த உளுந்த கஞ்சி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த உளுத்தம்பருப்பை தண்ணியில் நல்லா ஊற வைக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக அரைக்க முடியும். பெரும்பாலும் நம்ம வீட்டில் வெள்ளை உளுத்தம்பருப்பு இருக்கும். வீட்டில் கருப்பு உளுத்தம்பருப்பு இருந்தால் கருப்பு உளுத்தம்பருப்பு வச்சு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏங்கிட்டனா அதில் தான் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கருப்பு உளுத்தம்பருப்பு இல்லைன்னா இந்த வெள்ளை உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த உளுந்த பருப்பு நல்லா ஊறின பிறகு வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். அதாவது குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம், அதிகபட்சம் 4 மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்போ ஊற வச்சு இந்த உளுத்தம் பருப்பை அரைக்க போகிறோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். அதே டைமில் தண்ணி ஊற்றி நல்லா அரைக்க ஆரம்பிக்கிறோம். தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றி அரைக்கலாம். கெட்டியாக அரைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டீங்கன்னா, நல்ல மையாக அரைச்சிருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. கெட்டியான பக்குவமே வேண்டாம். நான் திருப்பி சொல்கிறேன், அப்படி கெட்டியான பக்குவம் இருந்தால் குக் பண்ணும்போது கண்டிப்பாக கஷ்டப்பட்டு குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியை அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்க 250 கிராம் உளுத்தம் பருப்பும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரெடியான அந்த உளுத்தம் பருப்பு எப்படி குக் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த பனவெல்லம், இந்த பனவெல்லத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிடும். எதுக்காக இந்த மாதிரி கரைக்க ஆரம்பிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, காரணம் இருக்குது. பனவெல்லத்தில் கண்டிப்பாக மண் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமான தண்ணி, அதிகமான தண்ணி வேண்டாம். எந்தளவுக்கு தண்ணி கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணி இந்த பனவெல்லத்தை கரைக்க ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு நல்லா வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ரெகுலராக யூஸ் பண்ணுற வெல்லம் யூஸ் பண்ணாமல் கேட்டிங்கன்னா, அதோட இந்த பனவெல்லம் நார்மலாக சுகர் கண்ட்ரோல் பண்ணோம். அதனால் பனவெல்லத்தை யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ இந்த பனவெல்லமும் கரைச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், வடிகட்டி எடுத்து நல்லா வடிகட்ட ஆரம்பிச்சிருங்க. அதாவது நம்ம வீட்டில் டீ வடிகட்டுறதுக்கு வடிகட்டி வச்சுருப்பீங்களே, அதுதான் ஃபைனாக இறங்கும். கொஞ்சம் பெரிய வடிகட்டியாக இருந்தாலும் மண் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உளுத்தம் பருப்பை குக் பண்ண போகிறோம். அதனால் அகலமான ஒரு கடாயில் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இந்த தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சம் சூடாகும். பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க உளுத்தம் பருப்பு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் உளுத்தம் பருப்பு இந்த தண்ணியில் ஊற்றும் போது ஒரு கையில் மிக்ஸ் பண்ணணும், ஒரு கையில் இந்த உளுத்தம் பருப்பு மாவு ஊற்றணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைலூட் ஆகும், அதாவது கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கு பிறகு நல்லா குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எதுக்காக இந்த மாதிரி தண்ணி ஊற்றின பிறகு உளுத்தம் பருப்பு போடுறீங்கன்னா, சீக்கிரமாக வேகும். அதே டைமில் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு போட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த உளுத்தம் பருப்பு நல்லா வெந்து வரதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும் கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் 15லேருந்து 20 நிமிஷம் டைம் எடுக்கும். அதே டைமில் இந்த உளுத்தம் பருப்பு குக் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே டைமில் முடிஞ்ச அளவுக்கு அகலமான ஒரு பாத்திரம் வச்சு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி கெட்டியாக வருதில்ல. அதே டைமில் இந்த உளுத்தம் பருப்பு குக் பண்ண என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கலர் மாறும். அதாவது அரைக்கும் போது நல்ல வெள்ளை கலர் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எல்லோ கலர், அதாவது வெந்தயத்தில் கொஞ்சம் பாதி கலர் வந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பனவெல்லத்தை நம்ம இதில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப கெட்டி ஆகிடுச்சுன்னா, கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா, சுடு தண்ணி 1 கரண்டியோ 2 கரண்டியோ ஊற்றிக்கலாம். அதுக்கு பிறகு குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த உளுத்தம் பருப்பு நல்லா வெந்த பிறகு தான் பனவெல்லம் போடணும். அப்படின்னா உளுத்தம் பருப்போட பச்சை வாசனை இருக்கும். சில பேருக்கு உடம்புக்கும் ஏற்றுக்காது. அதே டைமில் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெல்லம் யூஸ் பண்ண போகிறோம்.
இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்சர் வந்த பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பனை வெல்லத்தோட சிறப்பு இதில் ஊற்ற ஆரம்பிக்கிறோம். அதாவது பனை வெல்லத்தை வடிகட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த பனை வெல்ல சிறப்பு இதில் போட்டிருக்கோம். போட்ட பிறகு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில். இந்த இடத்துல அந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் லூஸ் ஆகும். அதனால ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணும்போது உளுத்தம்பருப்பு பனை வெல்லம் சேர ஆரம்பிக்கும். திருவி வச்சுருக்க தேங்காய் போடுறோம். 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் சொன்ன பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா பண்ணுவோம், தவறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் கடைசியாக தான் யூஸ் பண்ணணும். தேங்காய் பால் ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணால் டேஸ்ட்டு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கடைசியாக தேங்காய் பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான உளுந்த கஞ்சி ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க கொடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் நீங்கள் ஒரு நாள் இந்த உளுந்த கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கொடுத்துருக்கேன். வாசனைக்காக கடைசியாக ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கோம். அவ்வளோதான். கடைசியாக ஒரு கரண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத்தாக இறங்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் சாப்பிட பிடிக்காது, கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி கரெக்டான டெக்ஸ்டில் குக் பண்ணி வீட்டில் இருக்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை தொடர்ந்து தட்டை, பச்சை அரிசி 1/4 கிலோ, கடலைப்பருப்பு 50 கிராம், காய்ந்த மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், பூண்டு 12 பல்லு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். நம்மக்கிட்ட இருக்க இந்த ரேஷன் கடை பச்சை அரிசியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த அரிசியை ஊற வச்சு கொஞ்சம் காய வச்சு பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் தட்டை ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த பச்சை அரிசியை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஊறின அரிசியை நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியை நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு காட்டன் துணியை போட்டு நல்லா காய வைக்கிறோம். காய வைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, 90% அளவுக்கு காய வச்சுருக்கணும். 10% வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். ரொம்ப ட்ரையாக காய வச்சுன்னா உங்களுக்கு வந்து தட்டை நல்லா வராது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, 90% அளவுக்கு இந்த மாதிரி பச்சை அரிசியை காய வச்சிடறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த அரிசி. நான் சொன்ன மாதிரி 90% அளவுக்கு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்றோம். அரைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிடணும். கொஞ்சம் குவான்டிட்டி நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதுவே 1 கிலோ 2 கிலோ பண்ணிங்கன்னா அந்த டைமில் மாவு மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த அரிசியும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் ஜல்லடை வச்சு நல்லா ஜலிக்கணும். அப்போ தான் அந்த அரிசி வந்து ஃபைன் பவுடர் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த நொய் அரிசி மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தட்டை கிறிஸ்பியாக வராது. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துடுறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா ஜலிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஜலிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இந்த மாவை லைட்டாக வறுக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்துருங்க. ரொம்ப வறுக்கக்கூடாது. நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். அப்படி வறுத்தீங்கன்னா கண்டிப்பாக மாவு உதிரி ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மசாலா ரெடி பண்ண போகிறோம். நிறைய பேர் சில்லி பவுடர்லாம் போட்டு பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் அப்படி பண்ணாதீங்க. இந்த மாதிரி காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் பூண்டை போட்டு நல்லா அரைச்சிருங்க. அப்படி அரைக்கும் போது அந்த பூண்டோட வாசனை நல்லா கொடுக்கும். அதே டைமில் அந்த காஞ்ச மிளகா காரம் கலர் நல்லா கொடுக்கும். அதனால் நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும் 1/4 கிலோ அரிசிக்கு. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கணும். அதே டைமில் அரைக்கிற பக்குவம் என்னக்கிட்டேன்னா, ஒரு 90% அளவுக்கு அரைச்சிருங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அரிசி மாவில் அரைச்சி வச்சுருக்க அந்த காஞ்ச மிளகா பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு.
இந்த கடலைப்பருப்பு தண்ணியில் ஊற வச்ச கடலைப்பருப்பு இதில் போட்டிருக்கோம். வேக வச்ச கடலைப்பருப்பு யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா ஊற வச்ச கடலைப்பருப்பு. குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் ஊறின கடலைப்பருப்பு தான் இதில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பெருங்காயம், உப்பு. பெருங்காயம் கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணிருக்கணும். ஏங்கிட்டுனா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் பெருங்காயம் இருந்தால் தான் நல்லது. அதுக்கப்புறம் இந்த இடித்த பூண்டும் போட்டிருக்கோம். ஏற்கனவே பூண்டு போட்டிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி இடித்து போட்ட பிறகு ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. மாவு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் தட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் மாவு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரை பண்ணும்போது. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலசாக இருக்கணும், அதாவது நல்லா சாஃப்டாக இருக்கணும் சொல்ல வரேன். இதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கங்க. பிளாஸ்டிக் பேப்பர் தான் ஈஸியாக இருக்கும் தட்டுறதுக்கு. இந்த பிளாஸ்டிக் பேப்பரில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் மாவு எடுத்து நல்லா தட்ட ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் உங்களோட விரலில் எண்ணெய் இருக்கணும், அப்போ தான் ஒட்டாமல் வரும். அப்படி எண்ணெய் இல்லாமல் நீங்கள் தட்ட ஆரம்பிச்சிங்கன்னா 1-2 தட்டலாம், 3வது 4வது பீஸ் தட்டும் போது கண்டிப்பாக ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா எண்ணெய் வச்சு தட்ட ஆரம்பிங்க. அதே டைமில் மெலிசாக தட்டிருக்கணும், எல்லா பகுதியும் ஈவனாக தட்டணும், சரிங்களா? அதுக்கு பிறகு இந்த ஃபோர்க் எடுத்து அங்கங்கே சின்ன சின்ன ஒரு ஓட்டை போடுறோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற கேட்டோன்னா அப்போ தான் நல்லா வெந்து வரும், அதே டைமில் நல்லா கிறிஸ்பியாக முறுமுறும் கிடைக்கும். அடுத்தது இந்த எண்ணெய் கடாய் சூடாக இருக்குது. இந்த எண்ணெய் கடாயில் 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இந்த எண்ணெய் கடாய் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கலர் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தட்டை கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால தான் நம்ம கரெக்டான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ண சொல்ல வரேன். அதே டைமில் இந்த தட்டையை அப்படியே திருப்பி போட்டு 2 சைடில் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தட்டை வேகலாம் கூட கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணால் உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது, சவுச்சோன்னு இருக்கும். அதாவது நீங்கள் சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்காது, கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தட்டடி. கண்டிப்பாக இந்த தட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கவங்களை எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக, அதுவும் பர்டிகுலர் இந்த ரேஷன் கடை அரிசி வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.